ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். ஐயோ, ரொம்ப குளிருதே. இந்த குளிர் என்னால் தாங்க முடியலையே. போர்த்திக்க போர்வை வேற இல்லையே. ரொம்ப குளிருதே, நான் என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை மனிதர் அந்த குளிரில் நடுங்கி கொண்டே இருந்தாங்க. அது ஒரு குளிர்காலம். அங்கே பனிக்கட்டிகள் எல்லாம் பரவி கிடந்துச்சு. இந்த ஏழை மனிதருக்கு போர்த்திக்க போர்வை இல்லாமல் அந்த குளிரில் நடுங்கி கொண்டே இருந்தாங்க. அந்த டைமில் இப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ அந்த ஏழை மனிதர் மெதுவாக அப்படி திரும்பி பார்த்தாங்க. பார்க்கும்போது ஒரு குதிரையில் இளம் இராணுவ வீரர் மார்ட்டின் வந்து கொண்டே இருக்காங்க. இந்த மார்ட்டினும் இந்த ஏழை மனிதரை பார்க்கும்போது அவர் மனதில் ரொம்ப வேதனை அடைந்தாங்க. இந்த ஏழை மனிதருக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏழை மனிதன் மேலே ஒரு அன்பு வைத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மார்ட்டின் அவங்க அணிந்திருந்த அந்த ஆடையை கழட்டி கையில் வச்சுருந்த ஒரு வாளால் அந்த ஆடையை ரெண்டாக கிழிச்சு அதில் பாதியை எடுத்து அந்த ஏழை மனிதனுக்கு போர்த்தி விட்டாங்க. அப்படி போர்த்தி விட்டதுக்கப்புறம் இந்த மார்ட்டினுக்கு மனசு ரொம்பவே நிறைஞ்சி போச்சு. ஏன்னா இந்த ஏழை மனிதனுக்கு நான் உதவி பண்ணிட்டேனே இப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. குட்டீஸ், நம்ம கூட ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம மனசும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தானே? ஓகே, அதே போல தான் இந்த மார்ட்டின் அவங்களோட மனசும் ரொம்ப நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு அவர் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. குட்டீஸ், நம்மளும் தூங்கும்போது நமக்கும் கனவு வரும் தானே? ஓகே, வெரி குட். அதே போல தான் இந்த மார்ட்டின் அவங்களும் ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவுன்னு தெரியுமா? நிறைய தேவதூதர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்னாங்க. அதுக்கு நடுவில் ஏசப்பா இந்த மார்ட்டின் அந்த ஏழை மனிதனுக்கு போர்த்தி விட்டு அந்த ஆடையை போட்டுட்டு அவங்க ஏசப்பா நின்னாங்க. இதை பார்த்த உடனே இந்த மார்ட்டினுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் ஏசப்பா இந்த தேவதூதர்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க, இது மார்ட்டின் தன்னுடைய ஆடையை எனக்கு போட்டு விட்டான். இப்படி சொல்லும்போது இந்த மார்ட்டினுக்கு இன்னும் ரொம்பவே சந்தோஷம். குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த மார்ட்டின் யாருன்னு சொல்லி அறிய ரொம்ப ஆசையாக இருக்குதானே? ஓகே, வெரி குட். அக்கா இப்போ அந்த மார்ட்டின் யாருன்னு சொல்லி சொல்கிறேன், ஓகேவா? இவர் பனோனியாவில் உள்ள சவேரியா என்னும் இடத்துல கிபி 316ஆம் ஆண்டு இவர் பிறந்தாங்க. இவர் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இவர் பிறந்தாங்க. ஓகே, இவர் மனசில் பிறரிடத்துல ரொம்ப அன்பும் கருணை இரக்கம் நிறைந்தவராக காணப்பட்டாங்க. இவரோட அப்பா இராணுவ வீரராக இருந்தாங்க. அப்போ இராணுவ வீரராக இருந்ததுனால இவங்க அப்பாவுக்கு இட்டலி அந்த நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி. அதனால் இவங்க எல்லாருமே அந்த நாட்டுக்கு போனாங்க. அங்கே போன போது இவர் கிறிஸ்தவ போதனைகளை எல்லாம் கற்றுக்கொண்டாங்க. அப்போ இவரோட 10வது வயதில் இவர் ஏசப்பாவை மீட்பராக ஏற்றுக்கொண்டாங்க. இவரோட 15வது வயதில் இவர் இராணுவத்தில் சேர்ந்தாங்க. அப்புறம் அவரோட 20வது வயதில் இவர் அந்த இராணுவ அந்த வேலையை விட்டுட்டு நான் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி அவர் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தாங்க. இவர் அவருடைய வாழ்க்கையில் அன்புங்கிற அந்த நல்ல குணத்தை அவர் தரித்து கொண்டிருந்தாங்க. இதனால கிபி 353ஆம் ஆண்டு ஆல்ப்ஸ் மலையை இவர் கடந்து போகும்போது கொள்ளையர்கள் இவரை பிடிச்சிட்டாங்க. அப்போது இவர் அந்த கொள்ளையர் மேலே அன்பு தான் செலுத்தினாங்க. இவருடைய செயல்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அன்பு இவருடைய செயல்களிலையும் அவருடைய முகத்திலையும் இந்த அன்பு வெளிப்பட்டுச்சு. அப்போ இந்த அன்பை அந்த கொள்ளையர்களும் பார்த்துட்டு அவங்க அந்த மார்ட்டின் அவங்கள கொலை பண்ணாமல் அவங்கள விடுவிச்சு இந்த கொள்ளையர்களும் மனம் மாறினாங்க. இவர் அவரோட ஊழியத்தையும் ரொம்ப அன்பாக நல்ல விதமாக ஊழியத்திலையும் செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு டூர்ஸ் அப்படின்னு சொல்கிற நகரத்தில் பேராயராக பணியமர்த்தப்பட்டாங்க. கிபி 397ஆம் ஆண்டு இவர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தாங்க. இவங்களுக்கு உயர்ந்த மேன்மையான புனிதர் என்ற பட்டம் இவருக்கு உண்டு. ஓகே குட்டீஸ், நீங்களும் இந்த பேராயர் மார்ட்டின் மாதிரி அன்புங்கிற குணத்தை தரித்து வாழ்கிறவர்களாக காணப்படுவீங்களா? ஓகே, கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய முகத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருக்கு நம்ம காட்டுகிறவர்களாக வாழணும். வாழ்வீங்களா குட்டீஸ்? ஓகே, பாய்.